வணக்கம் மக்களே. சித்தர்கள் அப்படின்னு சொன்னா தியானம் தவம் பண்றவங்க தான். அவங்க எங்க இருப்பாங்க மேக்சிமம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்களுக்கோட எல்லைகள்லையோ மலைகள்லையோ காடுகள்லையோ இருந்து தவம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட முழு ஒரு இறைவனை அடையக்கூடிய வழியா இருக்கும்னு சொல்லுவோம். அப்படி அத்திரி முனிவர் அப்படிங்கிற ஒரு ரிஷி சித்தர் வந்து இந்த கடையம் பகுதியில உள்ள அத்திரி மலை, அந்த ஃபால்ஸ் தெரிது பாருங்க, அந்த ஃபால்ஸ் பக்கத்துல தான் இருக்குது அத்திரி மலை. அந்த மலையில இருந்து தவம் பண்ணி அதுல ஒரு ஈசனை வந்து கோயிலா கட்டி வழிபட்ட இடம் தான் இது அப்படின்னு சொன்னா அந்த அத்திரிமலை. இந்த அத்திரிமலை நாதர், இந்த அத்திரிவன நாதர் வந்து எதற்காக புகழ் பெற்றவர் அப்படின்னு சொன்னா மன அமைதிக்காக புகழ் பெற்றவர். மன அமைதி இல்லாமல் சஞ்சலங்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இந்த அத்திரிவன நாதரை வந்து வழிபடலாம். இங்க அத்திரி மகரிஷி வந்து இருந்து ஈசனை தியானம் பண்ணி குகைகள்ல இருந்து வழிபட்டதாக புராணங்கள் கூறப்படுது. இங்க உள்ள கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னா கடனா நதி டேம் இருக்கு இல்லையா, அங்க உள்ள ஃபாரஸ்ட் உள்ளவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி உள்ள போகணும். மேக்சிமம் இது எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல நிறைய மக்கள் வந்து காலை வேளையில போய் வழிபாடு பண்ண போவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு அப்புறமா அங்க அலௌடு கிடையாது. மலை மேல போய் சுவாமியை தரிசிட்டு வர்றது ரொம்பவே அழகா இருந்தது. அந்த கோயிலுக்கு நானும் போயிருக்கிறதுனால நான் அந்த விஷயத்த சொல்றேன். அங்க மேல வந்து சின்ன சின்ன ஓடைகள், கால்வாய் எல்லாம் இருக்கும். அந்த கோயில்ல பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சாப்பாடு வந்து அன்னதானம் மத்தியான வேளையில உண்டு. அதனால பக்தர்கள் எல்லாமே அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. நீங்களும் ஒரு நாள் அத்திரி மலைக்கு பிரயாணம் பண்ணுங்க. நன்றி.